அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கன்னி அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய ஆதிக்கம், புதனுடைய அனுகூலம், புதனுடைய அனுக்கிரகத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த மாதம் அந்த புதன் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார்? முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறமா அவர் முதல்ல மிதுன ராசியில் இருந்தார், அப்புறம் கடகராசியில் இருக்கார். அப்புறம் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு வர்றார். கிட்டத்தட்ட 3 ராசிகளை அவர் கடக்கிறார். ஆக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முதல்ல இந்த மாதம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குங்கிறத தான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் சனி பகவான், அவர் 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். வேலை இருக்கான்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அது ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஜாப் இருக்குது. இந்த வேலையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் வேலை மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது வேலையில் சேஞ்சஸ்ஸு அல்லது இன்னர் சேஞ்சஸ்ஸு, ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதெல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்துக்கு பண்ணணும். அதுதான் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். எந்த வேலை பார்த்தாலும் அதை திருப்தியாக பாருங்கள். அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய பேரை மற்றவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவாயிரும். அது மட்டுமல்ல, வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் கோஆப்ரேஷன் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஜாபில் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்னா இந்த மாதம் இல்லை. ஆக நீங்களாக தான் சுய முயற்சியில் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஆக யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலை கிடைக்குமானா கிடைக்கும். நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஆனாலும் இந்த மாதம் முயற்சி கடுமையாக இருக்கணும். அதோட நான் பார்க்கும் வேலையிலேருந்து என்னை வெளியேற்றிட்டாங்கங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கான சோர்ஸஸ் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வயதிற்கு தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்னென்னா, எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதற்கான அங்கீகாரங்கிறது இந்த மாதம் குறைவு. அது இந்த மாதமான கிரக நிலைகள். அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணாங்க. வேலை இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த மாதம் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ பெருசாக பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதையும் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வராமல் இருந்தால் நல்லது. இந்த மாதம் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம ஜெயிப்போம்னா சுமாரான பலன் தான். நல்லா வாய்ப்பு இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நல்லதொரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இருக்கும் வேலையாட்களை நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த மாதம் முக்கியம். நான் பெருசாக கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், லோன் கேட்டிருக்கேன், கிடைக்குமானா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அதையும் மீறி கடன் கிடைச்சாலும் நம்ம என்ன காரியத்திற்காக அந்த கடனை வாங்குகிறோமோ அதெல்லாம் நடக்குமானா சுமாரான பலன் தான். அதனால் இந்த மாதம் முழுவதுமே குறிப்பாக நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம். குறிப்பாக நீங்கள் அடி வயிற்றில் பிரச்சனைகள், சளி தொல்லைகள், முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுலேயும் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம்
இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்த்துருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா நார்மலாக அந்த பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, தொழில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய தொழில் ஸ்மாராக இருக்குது. அதுலேயும் ஓரளவுக்கு அந்த தொழில் உங்களுக்கு அந்தஸ்தோடு பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுடைய தொழிலில், பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும். அவர் தான் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா உண்டு. உங்களுடைய மேரிட் லைஃப் எப்படி இருக்குன்னா நார்மலாக உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் எனக்கு டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு டெஃபரெண்ட்டாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல யாரெல்லாம் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. நான் பெரிய லெவலில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் ரொம்ப கம்மி. நான் பாஸ்போர்ட், விசா ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் கம்பெனி மாறணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போட வேண்டியது இருக்குது, போடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வேறு கம்பெனி மாறலாம். ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். கடந்த காலங்களில் எனக்கு ஆன்சைட் செட் ஆகலை அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, வரல, இப்போது உலகம் முழுதும் ஆன்சைட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் மூவ் ஆகலாம். கிரகமும் சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும். யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய பிஸ்னஸில் நினைக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கவர்மெண்ட்டால் காரியம் ஆகினாலும் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. என்ன இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது. இதெல்லாமே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அதோட உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் நன்மைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? ஆக நீங்கள் நல்ல சம்பாத்தியம் இருக்குது, உங்களுக்கு செலவினங்களும் நிறையவே உண்டு. இந்த மாதம் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமைவார்கள். அது இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. அதிலே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, கோல்டு பாண்டு வாங்குறது, இது எல்லாமே சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. ஆக எல்லா விதமான யூக வணிகங்களும், குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன் இந்த மாதம் அவ்வளோ ஸ்லாக்கியமாக இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம். எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். கலைத்துறையில் இருந்தீங்கன்னாலும் நார்மல் தான். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகுமா அப்படிங்கிறவங்களுக்கும் சேல்ஸ் ஆகும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே
சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானையும் சக்கரத்தாழ்வாரையும் தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.